எந்த ஒரு படைப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதைத்தான் அப்பா பாலு மகேந்திரா அவர்கள் சொல்லுகிறார்கள். தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு படைப்புமே அல்ல. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பத்திரிகையாளர் தம்பி கூட ஒரு கேள்வி கேட்டார் தோழர்கிட்ட. 6 பேக்லான்னு கதை தான் இங்கே 6 பேக், கண்டென்ட் தான் 6 பேக், 8 பேக், 10 பேக். ஒரு கதை பாரதி ராஜா அப்பா நினைத்திருந்தால் முதல் மரியாதை என்கின்ற ஒரு படத்திலே ஒரு ஆகப்பெரும் கலைஞன் செவிலாலய சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை தந்தார். அப்பொழுது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட மருத்துவர் ஐயாவை போன்றுதான் உடலமைப்பில் அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த கதை களம் அந்த படத்தை வேறு ஒரு இடத்திற்கு தூக்கிட்டு போச்சு. எனக்கு திடீர்னு தான் கணேஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது, நான் கோடைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் விஷயமே தெரியாமல் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டேன். பொதுவாக இன்றைக்கி இந்த பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆளுகள்லாம் நேற்று சென்ட்ரல்னு ஒரு படத்தையே பார்க்காம சும்மா 2 நிமிஷத்துக்கு நான் மேடையில் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் நான் ஒரு நடிகனாக பேசின கருத்தை வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்தில் பேசி படம் மொக்க, தேட்டருக்குள்ளே போகாதீங்க, இது ஜாதி படம்னு சொல்கிறாரு. இது எப்படிங்க நியாயம்? ஒரு படத்தை நீ பாரு, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு படத்தில் நிறை குறைகளை படம் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அது உங்களுடைய தார்மீக கடமை, பத்திரிகையாளனுடைய அறம், குறைந்தபட்ச அறம் அதுதான். அப்போ நான் எடிட்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் இது டைட்டில் கேட்டேன், இன்வெஸ்டிகேஷனாரு, இதை பற்றி நான் எப்படி பேசுகிறது, நான் பொய்யா எதையும் பேச எனக்கு விருப்பம் இல்லை, அது நான் கலைக்கு செய்கிற ஒரு துரோகமாக நினைக்கிறேன். அப்போ டிசைன் கேட்டேன், 2 டிசைன் அனுப்பி விட்டார். பார்த்தேன், நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருந்தாங்க, அவங்க நடிகர்லாம். ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய தமிழாக்கம் விசாரணை. இந்த தலைப்பு ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்கள் விசாரணைன்னு வச்சுட்டாரு. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்குது, அது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் நம்மளே வட்டார வழக்கில் பேசும்போது அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது இந்த கதையினுடைய மையப்பொருள் அல்லது அந்த நாட் அப்படின்னு சொல்கிற முடிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளை அல்லது ஒரு 20-25 வயது நிரம்பிய மாணவிகளை, பெண்களை ஒரு மாஃபியா கும்பல் கடத்துகிறார்கள், அவர்களை பாலியல் அபியூஸ் செய்கிறார்கள். அவர்களை கடத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன்னா ட்ரெய்லர் நான் முழுசும் பார்த்துட்டேன். இப்போ தயாரிப்பாளர் நடிச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய பணத்தை வச்சு வேற ஒரு படமோ ஒரு பெரிய நடிகைகிட்டோ அல்லது வர்த்தகமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்ட அவர் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எடிட்டரை பிடிச்சிருக்கிறாரு. உதவியக்குள்ள வச்சு டிஸ்கஷன் பண்ணி இவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் சமூக பொறுப்பு, அவர் ஒரு மருத்துவரும் கூட, இப்போ நண்பர் சொல்லி தான் எனக்கு தெரியும், கணேஷ் என்கிட்ட சொல்லலை. அப்போ ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோராயமான வயதிலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையை நான் பார்க்குறேன். இந்த பெண்கள் மீதான அக்கறையை பார்க்குறேன், இந்த நாட்டினுடைய அக்கறையை பார்க்குறேன். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவன் அவன் மனிதனே கிடையாது. அதுக்காக 100% அக்கறையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு துளி இருக்கணும். அந்த ஒரு துளி அக்கறையை இந்த பெண்கள் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மானுட சமூகத்தின் மீதும் வைத்திருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த படத்தை எடுத்துகிட்டு போங்க. இன்னைக்கு 300 கோடி ரூபா 400 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் கூட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாலும் கூட கதை இல்லைனா படம் ஓடாது. இதனுடைய மூல மந்திரம் கதை. இந்த கதையில் ரொம்ப அற்புதமாக இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற தலைப்பு மூலமாக சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க. இதில் ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகனாக இருக்கட்டும், எடிட்டர் கணேஷ்குமாராக இருக்கட்டும், படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், நான் சிற்பின்னு நான் மியூசிக் டேரக்டராக நினச்சிட்டேன். ஏன்னா சிற்பி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு. அன்பு சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நிறையா விஷயங்களை நான் பேசணும். என்னென்னா, இவர் இருக்கிறதுனால அவர் ஒரு சில பேருக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், அல்லது அவருக்குள்ளே இருக்கிற அந்த காட்சியை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவரோட உணர்வுகளை, எடிட்டரோட உணர்வுகளை நான் அந்த ட்ரெய்லர் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவியை கதற ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீதி கிடைக்கல. அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன். இந்த தலைப்புக்கும் நான் சொல்லுகின்ற விஷயங்களுக்குலாம் இன்வெஸ்டிகேஷன் பாருங்கள். வேங்கை வயல் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல.
அதே மாதிரி இப்போ கஸ்டடி டெத்து, கஸ்டோடிக்கல் டெத்துன்னு சொல்றாங்களே, லாக்அப் மரணம். திருப்பவனத்தில் மடப்புறத்தில் அஜித் என்ற தம்பியை ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை ஒருத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி தலைமைச் செயலம் டெல்லியிலிருந்து ஒரு ஆள், மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆள், த்ரூ த எஸ்பி, டிஎஸ்பி, அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்பிரிவு, இப்படிலாம் பிரிவுகளை வச்சு அந்த அப்பாவி பையனை அடிச்சு கொன்னாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீதி கிடைக்குமா? அது நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு அந்த அந்த பேராசிரியை பொம்பளை ஏதோ நக்கிதாவா அந்த பொம்பளை இன்னும் மறுபடியும் அலுவலகத்தில் போய் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் இங்கு எந்த விதமான குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாது. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஜெயராஜ் பெனிக்ஸ் கஸ்டோடிக்கல் டெத்து, அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. சிபிஐக்கு கேஸை மாத்துறாங்க. அந்த கேஸ் எங்க போகுது? தூசியை தட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்ப இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி தான் இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காடாம்புடியூர் செல்வம் முந்திரி வியாபாரி, அதே மாதிரி லாக்அப் டெத்து, அடிச்சே கொள்றானுங்க. யார் இந்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண் ஒரு ஆசிரியர் மூலமாகவோ ஒரு 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 சமூகத்தில் அவளுக்கு ஒரு பாலியல் கொடுமை நடக்குதுன்னா அதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லவே கூடாதுன்றதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியினுடைய அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறான். ஏன் வெளியிடுறான்னா, இனிமேல் இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவள் பயப்படணும். உன்னை நான் வந்து இந்த இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியில் பண்ணா உன் பேர், உன் ஊர், உன் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்காம மறுபடியும் இவங்க அடக்குறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். இது வந்து எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் நடிக்கும்போது ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருப்பேன் சார். இது என்னுடைய ஆம்பிஷன் இது நடிக்கணும் தான் சார் ஆம்பிஷன். சரி, சரி. அப்படி அப்படி பார்க்க போனால் எத்தனையோ புது படம் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. கதை கருத்து இருந்தால் படம் ஓடுது சார். இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் சார் ஹீரோ. அது அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் அப்படி தான் சார் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது சார். கதை நல்லா இருந்தால் ஓகே சார். முதல் படம் மனைவி இருந்தாலும் ஓகே சார், பரவாயில்ல சார். அது எல்லாமே எஃப்எம் சேட்டலைட் எல்லாமே போச்சு. போட்ட முதல்ல எடுத்துச்சு. அந்த இயக்குனருக்கு பாதி டிஸ்ட்ரிபியூட்டும் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண, நான் என்னுடைய ஏறப்பு ரிலீஸ் பண்ண வரைக்கும் எல்லாம் வெட்டியில் ஓடிச்சு சார். ரெண்டாவது டாம்லும் பார்த்தீங்கன்னா கொரோனாங்கிறதுனால கொரோனா முடியும் நான் அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். போட்ட இடம்லாம் ஒரு வாரம் ஓடிச்சு. கலெக்ஷன் ஏமாற்றிட்டாங்க. இதுதான் உண்மை. அங்கே மீசா ராஜேந்திரன் சாரும் கூப்பிட்டோம். அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறேன்ட்டார். சிசர் மன்னர் திருப்பூரில் இருக்கிறேன்ட்டார். லொலு சபா மன்னர் ஏதோ வேறு படத்துக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டார் சார். பண்ணலாம் சார், பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் இது ரிலீஸ் பண்ணணும் சார். அதுக்கப்புறம் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை.